standard students, actually இன்னைக்கு புக் பேக் மட்டும் சொல்லியிருந்தோமா, நம்மளுக்கு தியரம் அப்படின்னாலே ரெண்டு தியரம் இருக்கு. அது இது ஒரே ஒரு நாள்ல ஒரு 10 minutes டைம் கொடுத்தீங்கன்னா பாத்துடலாமா பசங்களா? ஸோ 10 minutes நம்ம தியரம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போட்டுடலாம். ரைட்டா? சரி, ஓகே. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. MPST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு. இது ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்றப்போ உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. யூ ஹாவ் லேப்டாப், ஐபோன்ஸ், வேர்ல்ட் டூர்ஸ், அப்படி இப்படின்னு நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. இந்த ரிவார்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்க கொடுக்குற பிடிஎஃப் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், which is also very useful, ரைட்டா? ஆக்சுவலி மேம் இது நான் ஏன் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ். நம்ம எல்லாருமே ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக போறோம், ஃபியூச்சர் இன்ஜினியர்ஸ் ஆக போறோம், யார் என்ன ஆக போறோம்னு தெரியல, ரைட்டா? ஸோ நீங்க அப்போ ஒரு பயங்கரமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு முன்னாடியே ஒரு முன் போர் மாதிரி இந்த ஒரு எக்ஸாம் எழுதி பாக்குறீங்களா? ஸோ 7th to 12th யார் வேணா எழுதலாம். ஸோ உங்களோட தம்பி தங்கச்சி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எழுத கூட்டிட்டு போங்க. அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியுற பசங்களா வெளியே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஓகே. ஸோ இதுல நீங்க உங்களோட எக்ஸாம் டேட்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஏரியால போய் எழுதலான்றதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் ஸ்கூல்ஸ்லாம் தாண்டி இது உங்களோட முதல் படியா இருக்கும். பசங்க தாராளமா அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் யார் ரெஜிஸ்டர் பண்ணலையோ டக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு, மேம் நான் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் என்கிட்ட சொல்லுங்க. டன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? பிபிடி தியரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட்ல எந்த சேஞ்சஸும் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இது அப்படியே தான் எதிர்பார்க்கறாங்க கரெக்ஷன் பண்றவங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் drawn to a side of a parallel. ஸோ ஒரு ட்ராங்கிள் இருக்காமாப்பா, சரிங்களா? இந்த ட்ராங்கிள்ல பாத்தீங்கன்னா மூணாவதா ஒரு சைடு இருக்கு. அந்த மூணாவது சைடுக்கு பேரலா இன்னொரு லைன் போகுது. அப்படி போறன்றப்போ ரெண்டு சைட்ஸை ஈக்குவலா டிவைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எந்த ரெண்டு சைட்ஸை டிவைட் பண்ணுது? இப்போ ஏபிசி நான் ஒரு ட்ராங்கிள் சொல்றேன் அப்படின்னா, ஏபிங்கிற சைடையும் ஏசிங்கிற சைடையும் அவங்க டிவைட் பண்றாங்க. எப்படி டிவைட் பண்றாங்க? ரெண்டு பாகமா டிவைட் ஆகுது. ஸோ ஏடிங்கிற ஒரு பாகம் and divided by dbங்கிற பாகம், which is equal to ஏசிங்கிற பாகம் divided by ஏசி இல்ல ஈசி, ஏங்கிற பாகம் divided by ஈசிங்கிற ஒரு பாகம். இந்த ரேஷியோஸை நாம இப்ப ப்ரூவ் பண்ணோம். ஆக்சுவலி ரேஷியோ சயின்ஸோட ரேஷியோவை நாம இந்த சாப்டரோட எப்படி கனெக்ட் பண்றது? நம்ம சிமிலாரிட்டி படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ சிமிலாரிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்ம ரெண்டு ட்ராங்கிள்ஸும் ஃபர்ஸ்ட் சிமிலர்னு சொல்லிதான் அவங்களோட சைட்ஸை நான் பேச முடியும், ரைட்டா? ஸோ அவங்களோட ட்ராங்கிளை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பெருசா போட்டு காட்டுறேன், சரிங்களா? ஸோ தட் ஒரு கிளாரிட்டி இருக்கும், ரைட்டாடா பசங்களா? ஸோ இப்போ ரெண்டு லைன்ஸும் பேரலல்ல. ஸோ நான் பேரலல் லைன்ஸை உங்களுக்கு தெளிவா காட்டுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு புரியும் வை அப்படின்றது, ரைட்டா? ஸோ பாத்தீங்கன்னா தெரியுதுடா பசங்க, இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல். அண்ட் அந்த ரெண்டு லைன்ஸை ஒரு லைன் பாருங்களேன் கட் பண்ணுது. எஸ், கேன் யூ see this? இப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸ் ஒரு லைன் கட் பண்ணுது, அது டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல மொதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல ஒரு 4 ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். 1 2 3 4. ஸோ இதுல ரைட் அப் சைடு ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இங்க ஒரு 4 ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுவோமா? ரைட் அப் சைடு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கும். ரெண்டு ட்ராங்கிள்ஸ் இருக்கு. ஸோ ட்ராங்கிள் ஏடிஇ, இந்த ட்ராங்கிள், இங்க ட்ராங்கிள் ஏபிசி இருக்கு. இதுல டிங்கிற ஆங்கிளும் இதுல பிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ இது ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவாடாப்பா? ஸோ வாட் இஸ் இட் நேம்? இட்ஸ் நேம் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த சைட், அதே மாதிரி இங்க இருக்க லைனை நான் பேசினேன் அப்படின்னா இதுவும் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் தான். இந்த லைன் பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த சைடு, ஸோ விச் இஸ் லெஃப்ட் அப் சைடு. அதாவது ஆங்கிள் இயும் இங்க இருக்க ஆங்கிள் சியும் ஈக்குவல். ஏன் ப்ராப்பர்ட்டி? அதே ப்ராப்பர்ட்டி. they are corresponding angles, ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தபடியா இன்னொரு ஆங்கிளும் சேம் தான். என்னன்னா ஏ ஆங்கிள். ஸோ இந்த ஏங்கிற ஆங்கிள் நீங்க நல்லா க்ளோஸா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லைனை நான் ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனை நான் இது வரைக்கும் தான் பார்க்க போறேன். இந்த லைன் இது வரைக்கும் தான் பார்க்க போறேன் அப்படின்னா இது இந்த ட்ராயிங்கிளோட ஏ ஆங்கிள். இதே இந்த லைனை
நான் இது வரைக்கும் பார்க்காம, ஓகேவா, இது வரைக்கும் பார்க்காம ஃபுல் லைட்டா பாக்குறேன். அப்போ பெரிய ட்ரையாங்கிளோட ஏ, ஸோ சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதோட பொசிஷன் மாறவே இல்லை. அப்ப ஆங்கிள் மட்டும் மாறுமா? மாறாது. ஸோ ஏ இஸ் அ காமன் ஆங்கிள். ஏன்னா அது ரெண்டு இடத்துலயுமே, ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே ஒரே இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் 3 பேர் ஸோ சேம் அப்படின்னா பை விச் கிரைட்டீரியா? பை AAA கிரைட்டீரியா. நம்ம என்ன சொல்லலாம்? ட்ரையாங்கிள் ADEயும் ட்ரையாங்கிள் ABCயும் சிமிலர்னு சொல்லலாம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா அவங்களோட சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதோட சைட்ஸ் ரேஷியோ போடலாமா? இங்க AD அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்க ABயா, சின்ன ட்ரையாங்கிள் AE அப்படின்னா பெரிய ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ACயா. அடுத்து இன்னொரு சைடு என்ன இருக்கு? DC, DE அண்ட் BC. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின்ஸுக்கு இந்த ரெண்டு ரேஷியோ தான் வேணும், இது வேண்டாம். ஸோ இவங்களை மட்டும் எடுத்துப்போம். ரைட்டா? எடுத்துக்கலாமா? ஸோ AD டிவைடட் பை AB ஈக்குவல் டு DAE divided by AC. ரைட்டாடா பசங்க? சரி, ஓகே. ஆக்சுவலி மேல இருக்கிற ரெண்டும் கரெக்ட், கீழே இருக்கிற ரெண்டு பேர் தான் வேணும். எனக்கு இதுல பாகம் வேணும். AB வேண்டாம், ABல கொஞ்சம், DB மட்டும் வேணும். ஸோ நான் அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். ஸோ AB divided by AD equal to AC divided by AE. இவனை நான் ஸ்பிளிட் பண்றேன்டாப்பா. எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? AD plus DB, இங்க AE plus AC, மத்ததெல்லாம் சேம். இப்ப என்ன பண்ணலாம்? தனித்தனி டினாமினேட்டர் எடுத்துக்கலாமா? ரைட்டாடா பசங்களா? ஓகே. இப்போ அட்லாஸ்ட் என்ன ஆகும்? இதோட வேல்யூ 1 1ன்னு மாறும். ஸோ 1 plus DB divided by AD equal to 1 plus AC divided by AE. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 1மே கேன்சல் ஆயிடும். ரைட்டா? ஸோ இந்த 1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ரேஷியோ வந்துருச்சு பாருங்க. AD divided by DB, AE divided by AC. Not AC, actually the EC, sorry, நான் தான் மாத்தி போட்டுட்டேன். EC தானே வரணும். EC and this is EC. ஓகேங்களா? ஸோ 1 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்னடா பசங்களா? ஸோ AD divided by DB is equal to AE divided by EC. required ratio வந்தாச்சு. ஸோ BPT தியரம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ABT தியரம். ஸோ ABT தியரம் அப்படின்னாலும் என்னது? இதுவும் ஒரு ட்ரையாங்கிளை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பற்றி பேசுகிறோம். ரைட்? வி ஹாவ் அ ட்ரையாங்கிள் லைக் திஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஒரு சைட்லேருந்து ஆங்கிள் பைசெக்டார். ஆங்கிள் பைசெக்டார்னா என்ன அர்த்தம்? ஒரு சைட்லேருந்து வர ஆங்கிள், ஒரு லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆங்கிளை ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணும். சரிங்களா? அதுதான். ஓகேவா? திஸ் இஸ் AB and BC. இப்படி இருக்குடாப்பா. ஸோ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா? இன்டர்னலி இந்த ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? AB டிவைடட் பை ACயோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்டர்னலி BD டிவைடட் பை DC இன்டர்னலா டிவைட் ஆகுதுல, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்காமா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ஆனா நான் ப்ரூவ் பண்ற ட்ரையாங்கிளை வந்துட்டு வித்தியாசமா எடுத்துப்பேன். I will take my triangle in a நான் கிராஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிறேன். சரிங்களா? எப்படின்னா இப்படி நான் கிராஸா எடுத்துக்கிறேன். ஓகே, லைக் திஸ். ஸோ A, B and C. ஒரு நிமிஷம். இப்படிதான் போடணும்னு இல்லை, பட் கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுக்காக இப்படி போடுறோம். நீ ஸ்ட்ரைட்டா கூட போடலாம்டா பசங்க. ஓகேவா? there is no rule like நம்ம இப்படிதான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாவே வச்சுட்டா புரியும் அப்படின்னா இப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே,
ஆக்சுவலி இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏடிங்கிற ஒரு லைன் போடணுமா, கரெக்டா? ஸோ இந்த ஏடிங்கிற லைனை சின்னதாக போடாம பெருசா போடுறேன். ஓகே, பெருசா போடும் போது நான் இன்னொரு ட்ரையாங்கிளை கனெக்ட் பண்றதுக்காக, ஓகேங்களா, இப்படி ஒரு ட்ரையாங்கிளை கனெக்ட் பண்றதுக்காக திஸ் இஸ் ஏ பி அண்ட் சி. ஓகே, அண்ட் திஸ் இஸ் சம் டி, திஸ் இஸ் சம் இ. சரியா? இப்போ ஓகே, உனக்கு ஆங்கிள், இது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஸோ அப்போ இங்க இருக்க ஆங்கிளும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல், அது ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கோங்க. இது ஆங்கிள் நம்பர் 1, இதுவும் ஆங்கிள் நம்பர் 1 தான் இருக்கும், ரைட்டா? ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்டா பசங்களா, இந்த ரெண்டு லைன்ஸ் இருக்குல்ல, இதுவும் ஒரு parallel லைன். ஸோ அப்போ இது வந்து இது கட் பண்ற ஒரு லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லைன் ஓகேவா, இது ஒரு parallel லைன். இந்த ஏஇங்கிறது ஓகேவா, இந்த ஏஇங்கிற லைன் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன். அப்ப இங்க 1 அப்படின்னா இங்க என்ன இருக்கும், ஆங்கிள் 1 தான் இருக்கும், ரைட்டா? இங்க 1னா இங்கேயும் 1. இது 1 அப்படின்னா யாரா பசங்க? அதே மாதிரி இந்த லைனும் parallel லைனா. ஸோ இந்த லைன் வந்து டிரான்ஸ்வர்சலா கட் பண்ணுது. ஸோ அப்படி கட் பண்ணதுன்னா இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஒன்று, இங்க ஆப்போசிட். லைக் அதுக்கப்புறம் என்னென்ன ஆங்கிள்ஸ், ஓகே, இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட். ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஒன்று. ஸோ பாருங்களா பசங்களா, ஃபர்ஸ்ட் இங்க 1ன்னா நெக்ஸ்ட் இங்க 2, நெக்ஸ்ட் இங்க 3 ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். என்னென்ன கம்பேர் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏசி, இந்த பெரிய ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏசிஇ ட்ரையாங்கிள், ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிஇ, அவங்கள கம்பேர் பண்றேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும், திஸ் இஸ் 1 ஆங்கிள் ஏ, இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் ஏவும் இங்க இருக்க ஆங்கிள் ஏவும் ஒன்று தான். ஆக்சுவலி A and E are same or A and E are same அப்படியும் நம்ம சொல்லலாம்ல. A and E are same and A and E are same, we can specify like this, right? நம்ம அப்படியும் சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் இந்த சைடும் ஒரு ஈக்குவல் சைட்ஸ். நான் ஐசோஸ்லஸ் நான் தான் எடுத்துக்கிட்டேன், தான் எடுத்துக்கிட்டேன். இந்த இருக்கிற அதே டைரக்ஷன்ல தான் இங்க இருக்க லைன் எடுத்துக்கிறேன். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா இங்க இருக்க ஆங்கிளுக்கும் இங்க இருக்க ஆங்கிளும் ஈக்குவல் தான், சரிங்களா? ஸோ அப்போ இதை வச்சு என்னென்ன சொல்லலாம், ஓகேடா பசங்க? ஸோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருந்ததோ எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதை இப்போ நான் என்னென்ன ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த 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 ட்ரையாங்கிள் which is D, ஓகேவா? ABD ஆங்கிள் ABD ட்ரையாங்கிளும் ஆங்கிள் DCE ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்றேன், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் என்னென்ன இருக்குன்னா, இங்க இருக்க ஆங்கிள் ஏவும், ஸோ இதுல இருக்கிற ஆங்கிள் ஏவும் இங்க இருக்க ஆங்கிள் ஈயும் ஈக்குவல். Why? Because alternate interior angles are equal. நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்றத மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வச்சுக்கிட்டேன், அப்ப இந்த ஆங்கிளும் ஈக்குவல்ங்கிறது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸோட சைட்ஸை பொறுத்து, ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க இருக்க பியும் இங்க இருக்க சியும் ஈக்குவல், ஏன்னா சேம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அண்ட் இங்க இருக்க ஆங்கிள் டியும் இங்க இருக்க ஆங்கிள் டியும் ஒன்னு. So D is a vertically opposite angles are equal. சரியா? வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும், அவ்வளவுதான். அது போக நான் என்ன சொன்னேன், சிங்கிற சைடும் ஈக்குவல் பிகாஸ் இஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ அந்த பாயிண்ட்டை மறந்துடாங்க, ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர், அவங்களோட சைட்ஸை எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ சைட்ஸை எடுக்கும் போது பார்த்து பொறுமையா எடுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளை வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, ஏபி. ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஏபி. அதே மாதிரி இங்க இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, இசி ஆர் சிஇ.
which is equal to, ஓகேவா, which is equal to வேற என்ன சைட்ஸ் வேணும் நம்மளுக்கு, ஏபி சைட்ஸ் வேணும், நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஏசி சைட்ஸ் வேணும். கரெக்டா, ஏசி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஏடி சைட், இந்த லைன் நம்மளுக்கு வேணும், இந்த லைன் நம்மளுக்கு வேணும், ஏடி. ஓகே, ஸோ சி இதோட ஆப்போசிட்டும் இதோட பக்கத்துலேயே ஜாயின் ஆகிற மாதிரி வரணும். சரிங்களா, ஸோ இட்ஸ் ஏடி நம்மளுக்கு வேணும். அங்கே அதே மாதிரி யோசிங்க. ஸோ நம்ம எந்த லைன் எடுத்துக்கிட்டோம், அதோட ஆப்போசிட் இந்த லைனும் இவனும் டச் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் டிஇ. should be here. அப்போ இது இவங்களுக்கு ஈக்குவல், டிசிக்கு ஈக்குவல். ஓகேவா, எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சிஇ யாருக்கு ஈக்குவல், ஏசிக்கு ஈக்குவல். ஸோ புட் இட் ஹியர். ஒரே நிமிஷம், we need பிடி. நம்மளுக்கு பிடியும் டிசியும் தான் வேணும். பேஸ் ரெண்டு பத்தி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். பிடி டிவைடட் பை டிசி. இதுக்கு பதிலாக நான் இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏசின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி டிவைடட் பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை டிசி. இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், ஹென்ஸ் ப்ரூவ். சரிடா பசங்களா, ஸோ பொறுமையா பண்ணுங்க. இதுல ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. எப்பயுமே நான் இப்படி போட்டதுனால எனக்கு ஈஸியா வந்துடும். இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டா போட்டதுனால சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. சரியா, யாரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. டன். ஸோ அவ்வளோதான். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பாய் பசங்களா, ஹாவ் அ குட் டே.